நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லி 8 மணிலேருந்து அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட அதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்சர்வ் பண்ணும்போது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் தெரிஞ்சிச்சு இது ஒரு ஹெவியாக ஃபால் ஆகுது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு விட்டுட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். 9:15 ஒரு 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு 3 மினிட்ஸ் டைம் உடச்சிட்டு மேலே போனால் போகும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். 250 பாயிண்ட் பக்கம். அதுக்கு பிறகு அந்த டைமில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் பார்க்கும்போது மறுபடியும் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம ஏற்கனவே லேப்டாப்பை ஓப்பனில் வச்சுருந்தோம். பட் அதில் ஒரு ஆர்டர் போடுறதுக்கு ரெடி ஆகி எல்லாமே ஓரளவுக்கு மேலே போகும், அதாவது புட் ஆப்ஷனில் மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆர்டர் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணோம். அது எக்ஸிக்யூட் ஆன ப்ரைஸ் கிட்டத்தட்ட 277 அந்த இதில் இப்போ எக்ஸிட் ஆகிருக்கு. 394 எக்ஸிட் ஆகிட்டோம். பை பண்ணது நான் 277 ரூபா 50 காசுன்னு வச்சுப்போம். செல் பண்ணது 394 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் அப்படிங்கிற கண்டிஷனில் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஐசிஐசிஐ கூட டோட்டலாக என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு ஃபங்க்ஷன் எதுவுமே வரல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் போய் பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருந்தது. அடுத்து ஓப்பன் பொசிஷன் போய் பார்த்தா கூட நமக்கு சரியாக ரிப்போர்ட் எதுவுமே தரல. ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு கண்டிஷனில் ஒரு வழியாக நம்ம வெளியே வந்துட்டோம். அது ஆர்டர் எக்ஸிட் ஆகும்போது கிட்டத்தட்ட 394 அப்படின்னு காட்டியிருந்தா கூட அவ்வளோ நமக்கு இல்லாமல் ரொம்ப ஒரு 30 பாயிண்ட் கம்மியாகவே, அதாவது 394 30 பாயிண்ட் கம்மியாக 361 அந்த ரேஞ்சுக்கு கிடைச்சது. ஆக்சுவலாக அதேமாதிரி குவான்டிட்டியும் நம்ம 150 பக்கம் பிளான் பண்ணது. பட் அது எக்ஸிட் ஆகிருக்கிறது 15 தான் பண்ணியிருக்கிறேன். அதாவது சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தா மார்க்கெட் ஒரு பொசிஷன் போகும்னு தெரிஞ்சு கடற்கடனை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள 150 போட்டது 15 தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் ஸ்டாப் லாஸ் வச்சு போடக்கூடிய ஒரு ட்ரேடு. இது எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்டாப் லாஸ் வச்சு போட்ட ட்ரேடு. எஸ், இந்த 277 ரூபா அது எக்ஸிட் ஆகிருக்கு. 367 ரூபாயில் புக் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் 1260. இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 32% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 277 ரூபா 15 காசு. நம்பர் 4157 ரூபா நமக்கு தேவைப்பட்டிருக்கு. பட் ப்ராஃபிட் 1260.75 காசு. கிட்டத்தட்ட 32% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறைய இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் என்ட்ரி எடுத்து சரியான நேரத்தில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதிலேருந்து தெரிய வருது. ஷேர் மார்க்கெட் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 48 நாள் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 48 நாள், அப்புறம் கொஞ்சமாக ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஒரு 48 நாள் ஆகும். அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா
தினசரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.